சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தை, உன்னிடம் ஒரு செய்தியை கூற உன் சாயப்பா வந்துள்ளேன். மனதை கல்லாக்கி கொண்டு கேட்பாயா? எந்த வருத்தமும் பட்டுவிடாதே. நீ இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உன் சாயப்பா சொல்கிறேன். நடப்பது எதுவும் தெரியாமல் உன் மனதில் 1000 கோட்டைகள் கட்டி கொண்டிருக்கிறாய். உன் துணையின் விஷயத்தில் நீ நினைத்து கொண்டு இருப்பது ஒன்று, ஆனால் அங்கு நடப்பது வேறு ஒன்றாக இருக்கிறது. இதைதான் உன்னிடம் நான் கூற வந்தேன். இருவரும் பிரிந்து பல காலங்கள் ஆனது. ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் இந்த பிரிவு வந்ததினால் இப்பொழுதும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாத நிலைதான் இருக்கிறது. நீ என்ன சொல்கிறாய் என்று உன் துணைக்கும் தெரியாது. உன் துணை என்ன செய்து கொண்டு இருக்கிறார் என்று உனக்கும் தெரியாது. ஆனால் உங்கள் இருவரையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் இருவரும் என்ன நோக்கத்தில் இருந்து வருகிறீர்கள் என்று எனக்கு தெரியும் அல்லவா? என்னை யாராலும் மறைத்து வைக்க முடியாது அல்லவா? உன் துணையின் மீது நீ அன்பாகத்தான் இருக்கிறாய். மிகுந்த அன்போடும் பாசத்தோடும் என்று உன் துணையை காண்பாய் என்று ஆர்வத்தில் இருந்து கொண்டிருக்கிறாய். என்றாவது ஒரு நாள் இந்த நல்ல நாள் வராதா என்று காத்து கொண்டிருக்கிறாய். நீ இப்பொழுது உன்னிடத்தில் இதை நான் சொன்னால் உன் மனம் வருத்தப்படும் என்று எனக்கு தெரியும். இருந்தாலும் நடப்பவை உனக்கு தெரியப்படுத்துவது உன் சாயப்பாவின் வேலைதானே. உன் மனை கோட்டை கட்டி பிறகு யாராவது இடிக்க வந்தால் நீ எத்தனை வேதனைப்படுவாய்? உன்னுடன் இருக்கும்போதே பிறரின் பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கும் உன் துணை இப்பொழுது உன்னை பிரிந்து வாழ்கிறார். அப்பொழுது அவரின் நிலை எப்படி இருக்கும் என்பதை பற்றி நீ சற்றேனும் யோசித்தாயா? முழுவதுமாக மாறி இருக்கும் உன் துணை இப்பொழுது வேறு ஒருவராகத்தான் வாழ்ந்து வருகிறார். அவரின் சந்தோஷம், அவரின் வாழ்க்கை, அவரின் சுயநலம் என்று முழுவதுமாக மாறிவிட்டு பிரிந்து அவர் மீண்டும் வந்து இணைந்தால் மீண்டும் அந்த அன்பு வருமா? உன் துணை இப்பொழுது உன்னிடம் இருந்த அன்பு சற்றும் இல்லாமல் தான் இருக்கிறது. ஆனால் கூடிய விரைவில் அவர் மனம் மாறும் என்று நானும் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். அதுவும் தோல்வியில் முடிந்தால் நான் வேறு எதுவும் செய்ய போவதில்லை. என் குழந்தைக்கு அழகான ஒரு வாழ்க்கையை அமைத்து தரப்போகிறேன். அந்த வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் கண்ணீரும் வராமல் உன்னை பாதுகாப்பதுதான் என் கடமையாக எடுத்திருக்கிறேன். உன் மனதை கல்லாக்கி கொண்டு சிறிது காலம் உன் சாயப்பாவிற்காக காத்திரு. நல்ல முடிவோடு உன்னை தேடி வருகிறேன். எந்த முடிவாக இருந்தாலும் உன் வாழ்க்கை தோல்வி அடையாது. உன் வாழ்க்கை அமோகமாக இருக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.